லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வேலையை விட்டேன். இவ்வளோதான். நான் அங்கே வாங்குற 40,000 ரூபா சம்பளத்துக்கு மட்டும் தான் என்னால் திங்கிங் பண்ண முடியும். ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்து ஒரு காவல்துறையை விடுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சிங். ஏன் வேலையை விட்டீங்க? ஒன்றுமே இல்லைங்க, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக வேண்டி வேலையை விட்டேன். இவ்வளோதான் விஷயம். கவர்மெண்ட் ஜாபில் இருந்தோம், அப்படி இருந்துட்டு சக்ஸஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா நான் அங்கே வாங்குற 40,000 ரூபா சம்பளத்துக்கு மட்டும் தான் என்னால் திங்கிங் பண்ண முடியும். ஒன்ஸ் போலீஸ்லேருந்து நான் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த உலகமே என்னோடது, இந்த வானமே என்னோடதாக தெரிஞ்சு. எங்களுடைய ஃபார்முலா வந்து கேட்டிங்க அப்படின்னா, தாயாடுகள் அப்படின்ற கான்செப்ட் எங்களுக்கு பிடிக்காது. ஆகஸ்ட் மாதம் வந்து கிடாய்க்குட்டிகள் வாங்குவோம். அந்த 11 மந்த்ஸ் நாங்கள் வளர்த்து ஜூன் மாதம் வந்து சேல் பண்ணிட்டு ஜூலை வந்து ஃப்ரீ ஆயிடுவோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய பண்ணையோட ஃபார்முலா. டெய்லி வருமானம், வீக்லி வருமானம், மந்த்லி வருமானம், இப்படி ஒரு கான்செப்ட் எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ தான் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் டெய்லி வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் எய்ம் பண்ணிட்டுருக்கோம். வீக்லி வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா பவுல்ட்ரி பம்ப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பவுல்ட்ரி எய்ம் பண்ணிட்டுருக்கோம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2-3 கிடாய் குட்டிகளாவது விற்கணும் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் மோர் திங், என்னுடைய பண்ணையில் ஒரு பெரிய சக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பண்ணையை வந்து லேகாக கொண்டு போயிடாமல் செலக்டடாக 4 தீவனம் போட்டுக்குவோம். என்னென்ன தீவனத்தில் என்னென்ன சத்து வகைகள் இருக்குது, எந்த சத்து வகைகளை போட்டால் எப்படி நமக்கு வந்து growth ஆகும், கான்சன்ட்ரேட் ஃபீட் எப்படி கொடுக்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு ஒரு பேசிக்கான சயின்ஸ் தெரிஞ்சிச்சுனாவே அந்த ஃபார்ம் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மாக தான் ரன் பண்ண முடியும். ஆடு வளர்ப்பு அப்படின்றது ஈஸியான விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு உயிர். நிறையா பேர் நினைக்கிறாங்க கொண்டு போய் ஆடை விட்டோம்னா அதுவே வளர்ந்துடும், மாதம் ஆச்சுன்னா விற்று ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. இருக்கிறதே ரொம்ப டஃபஸ்ட் ஜாப் வந்து ஆடு வளர்ப்பு தான். அதில் எவ்வளோ தூரம் நம்ம சக்ஸஸ் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் மிச்சம் பண்ணுறோன்றதுக்கு அந்த கால்குலேஷனில் தான் நமக்கு அந்த லாபமே கிடைக்குது. நம்ம ஏன் பெட்டையாடுகள் வளர்க்கறது இல்லை அப்படின்னா, இறப்பு விகிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மெயின்டெனன்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், நைட் 2 மணிக்கு குட்டி போடுது அப்படின்னா நம்ம இருந்து அதை வந்து பார்க்கணும். கிடா குட்டிகளை மட்டும் வளர்த்து நம்ம வந்து ஒரு பண்ணையை சக்ஸஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான வேலை பளு மிச்சம். ஆட்டுப்பண்ணைன்றது ஒரு மாயை. இது வந்து ஒரு மாஃபியா கும்பல் நிறைய பேக்கப்பில் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க அங்கேருந்து வராங்க, வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோட வேல்யூவே கிட்டத்தட்ட 60 lakhs 70 lakhs. அவங்கள்ட்ட வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி டேர்ன் ஓவர் இவ்வளவு கிடைக்கும்னு ஒரு பெரிய தொகையை வந்து சொல்லிடுறாங்க. பட் அதெல்லாம் நிதர்சனமான உண்மை கிடையாது. அதோட ஃபேக்ட் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ என்னுடைய ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பரன்மேல் ஆடு வளர்ப்பு கிடையாது. நான் வந்து தரையில் வளர்த்துட்டு இருக்கேன். பரன்மேல் வளர்ப்புன்னு உங்களை கொண்டு போனீங்கன்னாவே அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். நல்லா கேட்டுங்க, ₹1 நீங்கள் செலவு பண்ணாலும் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் படாத பாடுபடணும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த கான்செப்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகவே இல்லை. அதுலேருந்தே நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா மிச்சம் ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹை ரேஞ்சு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போயர், தலைச்சேரி அப்படின்னு நிறைய கொஞ்சம் ஒரு பிராண்டு வேல்யூ உள்ள ஒரு ஆடை தான் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாட்டாடு தான் வளர்க்கணும், நாட்டு மாடு தான் வளர்க்கணும் அப்படின்ற கான்செப்ட் உள்ளாள், நாட்டு கோழி தான் வளர்க்கணும், நாட்டு நாய்கள் தான் வளர்க்கணும் கான்செப்ட் உள்ளாள். ஸோ அதனால நம்ம நாட்டாடுகளில் ஹை ஜீன் உள்ளது எது அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது நமக்கு அதில் கிடைச்சது வந்து தூத்துக்குடி கொடியாடு தான் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் கிடைச்சிச்சு. ஸோ அதனால அதை மட்டுமே எடுத்து நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் புதுசாக பண்ணையாளர்கள் வராங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு போயர் இனம் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுறாங்க. அவங்க வாங்கும் போதே ஒரு ஆடு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அதே பட்ஜெட்டில் நம்ம 4 ஆடு நம்ம வந்து கொடியாடு நம்ம வந்து வாங்கிறோம், 4 குட்டிகள் வாங்கிடுறோம். பெரிய பட்ஜெட் போடும்போதே அங்கேயே ஃபெயில் ஆயிடுறாங்க. நிறைய பண்ணைகள் ஆரம்பித்த வேகத்தில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரன்மேல் ஆடு வளர்ப்பு, போயர் இன ஆடு வளர்ப்பு. நான் தப்பா சொல்லல, நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க.